ஸோ சூப்பர் சண்டே Yeah. சூப்பரா முடிஞ்சிருக்கு. சூப்பர் சண்டே வந்து நம்ம ரொம்ப பயங்கரமா ஹைப்பா சொல்லிட்டு இருந்தோம். டபுள் டேட்டர்ஸ் மேட்ச் சூப்பரா போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். மதியானம் எல்எஸ்ஜி வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் அங்க வந்து ஏக்கனால் ஆடினாங்க. அப்புறம் ஈவினிங் இந்த ஹை வோல்டேஜ் மும்பை ஆர்சிபி நடந்துச்சு. ஸோ இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு கிரிக்கெட் கார்த்திக் இருக்கிறாரு அண்ட் கூட ஆஸ் யூஷுவல் ஜாயின் பண்ற ஸ்ரீதர் சார் இருக்கிறாரு. மற்றொரு கார்த்தி இப்போ பேக்ரவுண்ட்ல ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பின்னாடி கடைசியில கெஸ்ட் அப்பீன்ஸ் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ கிரிக்கெட் கார்த்திக் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் எல்எஸ்ஜி ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு 170 மேட்ச் இந்த 160 மேட்ச் பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுல ஜென்வினா இந்த பிச் அந்த ஒரு வைட் பவுண்டரிஸ் அந்த அந்த மேட்ச் பார்க்கும் அந்த ஃபீல் கொடுத்துச்சா இல்லையா உங்களுக்கு? ஆக்சுவலாக யூஸ்வலாக லக்னோவில் நடக்கிறதுனால நான் அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் எதிர்பார்த்தேன். இல்லை எக்கனா ஸ்டேடியம் வந்து கம்பேரிட்டிவ்லி மிச்ச ஸ்டேடியம்ஸோட கொஞ்சம் ஸ்லோவராக தான் இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி பார் ஸ்கோர்ஸ் தான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் அந்த 160 170 த்ரில்லர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. ஈஸியாக வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு மேலே நமக்கு தெரிஞ்சிருச்சு குஜராத் ஈஸியாக சேஸ் பண்ண போறாங்கன்றனால அது கொஞ்சம் இந்த மேட்சுக்கெல்லாம் யாரா வந்து சண்டே மத்தியான ஸ்லாட் கொடுத்ததுன்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த மேட்ச். லைக் கொஞ்சம் ரொம்ப பிரெட்டி போரிங் தான் அந்த மேட்ச். கொஞ்சம் ஈஸியாகவே சேஸ் பண்ணிட்டாங்க. ஆல்சோ பிரசித் கிருஷ்ணாவோட பவுலிங் பத்தி நம்ம சொல்லி ஆகணும். பிரசித் கிருஷ்ணா வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து 2 பாலுக்கு 2 ரன் டிஃபெண்ட் பண்ணி அந்த டீமை வின் பண்ணி கொடுக்குறாரு. அதோட அந்த கான்பிடன்ஸ்ல வந்து இந்த மேட்ச் வந்து 4 விக்கெட்டு சூப்பரா பவுன்சர்ஸ் போட்டு அவங்களோட எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே பயங்கரமா வந்துட்டு லைக் திணற வச்சாங்க. பயங்கரமா விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸ்ரீதர் சார் அதை பத்தி சொல்லிருங்க. சரி, பிரசித் கிருஷ்ணா நம்ம வந்து ப்ரிவியூல பேசியிருந்த போதே சொல்றோம். நான் ஈவன் செட் தட் யூ வில் பி பர்பிள் கேப் ஹோல்டர், ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஹி ஹேஸ் த நேக் ஆஃப் டேக்கிங் விக்கெட்ஸ். என்னன்னா இந்த T20 ஃபார்மேட்ல என்னன்னாக்கா அன்பிரடிக்டபிளா போலிங் போடுறது விக்கெட் விடும், ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் விக்கெட் விடாது. பசங்க அடிப்பாங்க, விக்கெட் விட சான்ஸ் இருக்கு. ஸோ விக்கெட் விழுந்தாதான் உனக்கு வந்து கேம் சேஞ்ச் ஆகும். ரன் ரேட் கமிட்மெண்ட் தான் ஒரே சான்ஸ் விக்கெட் விடணும். ஸோ இன் தட் கேட்டகரி பிரசித் கிருஷ்ணா ஸ்கோர்ஸ் வெரி ஹை ஃபார் எனி டீம். பிளஸ் அவங்களோட ஆட் பண்ண அந்த அசோக் சர்மா இருக்காரு பாருங்க, ஹி இஸ் கண்டினியூஸ்லி போலிங் எக்ஸீடிங்லி வெல். ஸோ இது இவங்க 2 பேர் ரியலி ஸ்டாண்ட் அவுட். தட் மேட் த ஜாப் வெரி ஈஸி ஃபார் ஜிடி டு சேஸ் இட் டவுன். சிராஜோட ஸ்பெல்லிங்கே சூப்பர் ஸ்பெல்லிங். ஜிடி வெறும் 5 bowler தான் யூஸ் பண்ணாங்க கார்த்தி ப்ரோ. அந்த வார்த்தைக்கு தான் வரேன். வெறும் 5 bowler யூஸ் பண்ணாங்க. சிராஜ் அருமையா வந்து 4 ஓவருக்கு வந்து 5 கம்மியான ஒரு எக்கனாமில போட்டு முடிச்சு விக்கெட் தள்ளிட்டு போனாரு. இந்த பக்கம் பிரசித் கிருஷ்ணா கொத்தா விக்கெட் எடுத்துட்டு போறாரு. இதுக்கு நடுவுல நான் கொஞ்சம் வேர்ல்டு கப்லயே அவுட் ஆஃப் ஃபார்மா இருந்த ரபடாவோட அந்த வீக்னஸ் பெருசா பிரச்சனையா தெரியல. அதுக்கு அசோக் சர்மா ஸ்பின் பண்றாரு. இந்த 5 bowler போறது சேஃப் நினைக்கிறீங்களா ஸ்ரீதர் சார்? அவங்களுக்கு ரஷீத் கான் நடுவில் போடுறதுனால இட் மேக்ஸ் பிக் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ ரஷீத் கான் வந்து ஹார்ட்லி இப்போ வந்து 14 கேம் பார்த்துன்னு வச்சுங்க, யூ வில் ப்ராப்ளி போல் பேட்லி இன் 4 கேம்ஸ் மேபி. 10 கேம் ஷூர் அவர் கரெக்டாக போட்டு போயிடுவார். விக்கெட் எடுக்கிறாரு, அது ஒரு விஷயம். ஸோ அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கிறதுனால தே ஆர் கோயிங் வித் திஸ், வேறு எதுவும் கிடையாது. எல்எஸ்ஜி இப்போ வந்து போன மேட்சே வந்து அந்த நூலிழையில வந்து அந்த ஒரு வெற்றியை பார்த்தாங்க. முகுல் சௌத்ரிங்கிற அந்த ஒரு சூறாவளி தாக்குனதுனால வந்து காப்பாற்றப்பட்டாங்க போன மேட்சே. இப்போ இந்த மேட்ச் முகுல் பெர்ஃபார்ம் பண்ணல. அப்புறம் வந்து ஜார்ஜ் லிண்டே ஆட் பண்ணாரு, அவர் வந்து ரொம்ப கீழே இறக்கி விட்டாங்க. ஆஸ் யூஷுவல் நிக்கலஸ் பூரான் அந்த ஸ்கேமிங் பண்ணிட்டே இருக்கிறாரு. என்ன மாற்றத்தை கொண்டு வரீங்க கார்த்திஜி? இப்போ வந்து பிரெட்ஸ்கி வந்து அங்க வந்து இன்னும் லைனப்ல அவங்க இருக்கிறாரு, இன்னும் உள்ள வந்து காலில் வந்து அவர் இருக்கிறாரு. யாரு எல்எஸ்ஜி இதுல வந்து இருக்கிறாரு. பிரெட்ஸ்கிக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா? ஏன்னா மார்க்ரமோ மார்ஷோ ஏதோ ஒரு மேட்ச்ல அடிக்கிறாங்க விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வச்சிடலாம். நிக்கலஸ் பூரான் அவரோட ரெப்புடேஷன் இது வரைக்கும் அவர் ஸ்கேலப் ஆகவே இல்லை. என்ன பண்ணா எல்எஸ்ஜி பூரான ஃபார்ம் கொண்டு வர முடியுமா, இல்லை இந்த மாதிரி ஆளை கொண்டு வரதுன்னு நினைக்கிறீங்களா? எது உங்க தாட்டுன்னு போவீங்க? எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா அங்க ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 30 odd runs அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 3 மேட்சுமே ஃபெயிலியர். அந்த இடத்துல மர்க்ரம் வந்து கொஞ்சம் ஒரு 30+ runs ஒரு 40+ runs அடிச்சு கொடுக்குறாரு. பட் நிக்கலஸ் பூரன் வந்து நீங்க நம்பர் 3ல ஆடிட்டு இருந்தவரை வந்து கண்டினியூஸா 3, 4, 5 எல்லா பொசிஷன், இப்ப 6ல ஆடிட்டு எல்லா பொசிஷனுமே வரிசையா ஆடிட்டு இருக்காங்க. பட் கன்சிஸ்டன்டா ஃபெயில் ஆகிட்டே இருக்காரு. அவர் வந்து ஒரு போன சீசனோ இல்லை அதுக்கு முன்னாடி சீசன்ல இருந்த ஃபார்மா அவரால் வந்து திருப்பி அட்டைன் பண்ணவே முடியல. ஸோ கன்சிஸ்டண்டா ஃபெயில் ஆகிறனால அவங்க பேட்டிங்கே ரொம்ப பிளீக்கா இருக்கு. இப்போ அப்துல் சமாத் வந்து பெருசா வந்து இந்த சீசன் இன்னும் வந்து அவர் இன்னும் ஃபயர் அப் ஆக ஆரம்பிக்கவே இல்லை. அவர் ஒரு நடுவில் ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு. நிக்கலஸ் பூரன் ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காரு. ரிஷப் பண்டோட 3ல வரா, ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாரு, இப்ப 3ல வராரு. அவர் வந்து நடுவில் ரிஷப் பண்ட் வந்துட்டு லைக் சிங்கிள் ஹேண்டடா வந்துட்டு ஒரு 160 170 கொண்டு போக முடியும். அவரால் 200 250 220 கண்டிப்பா கொண்டே போக முடியாது. இவங்க பேட்டிங் வந்து ஓவராலாவே முன்னாடி இருந்து ஒரு இப்ப ஃபார்ம்ல இல்லாதனால ஒரு கன்சர்ன்டா தான் தெரியுது. லைக் யாருமே பெருசா இன்னைக்கு இந்த பேட்டிங்கை கொஞ்சம்
ஆட் ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜார்ஜ் லிண்டே இன் பிளேஸ் ஆஃப் மணிமாறன் சித்தார்த் கொண்டு வந்தாங்க. பட் ஸ்டில் அது ஹெல்ப் பண்ணவே கிடையாது. 160 இஸ் நாட் கோனா வின் யூ கேம்ஸ் தான். லைக் அவங்களோட பவுலிங் இன்னுமே பவுலிங் உண்மையிலேயே அவங்க பவுலிங் ரொம்ப இம்ப்ரெசிவா தான் இருக்கு. லைக் இந்தியன் பவுலிங் முகமது ஷமியா இருக்கட்டும், பிரின்ஸ் யாதவா இருக்கட்டும், பயங்கர இம்ப்ரெசிவா இருந்தாலும் இந்த 160 or 170 இஸ் கோனா நாட் கோனா பி எனஃப் ஃபார் them டு வின் கேம்ஸ் தான். ஸோ consistently they are probably 20-25 runs ஷார்ட்டா இருக்காங்க. So that's the problem, that's the concern actually. இன்னைக்கு ஒரு 180 போயிருந்தா அவங்களோட bowling கொஞ்சம் புஷ் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த டார்கெட் நம்ம சொல்ற மாதிரி கார்த்திக் ப்ரோ 18.4 வரைக்கும் தான் போயிருக்காங்க. அங்க ஜிடில வந்து சாய் சுஷன் இன்னும் பழைய ஃபார்முக்கு இன்னும் வரல. பட் இருந்தாலும் போன மேட்ச் அங்க டெல்லியில அதே ஃபார்ம் வந்து பட்லரும் கில்லும் மெயின்டைன் பண்றாங்க. வாஷிங்டன் போலிங் போடாம வாஷிய பேட்டராகவே ஆக்கிட்டாங்க. தென் அதுக்கடுத்து வந்து தெவாட்டியா இன்னைக்கு ஒரு ப்ரொமோஷன் மேன் வந்து அடிக்கிறாரு, கிளென் பிலிப்ஸை கீழே இறக்கி இருக்காங்க. ஸோ ஜிடி அவங்க பிளானை வந்து போயிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே எதிர்பார்த்த த ஆல் இன்டு ஹை வோல்டேஜ் கிளாஷ் ஆர்சிபி வெர்சஸ் மும்பை. டாஸ் ஜெயிச்சது வந்து போலிங் வந்து மும்பை எடுத்தாங்க. இந்த ப்ராசஸ்ல இருந்தே அவங்க மேட்ச் விட்டாங்கன்னு சொல்றது கரெக்டா இருக்குமா கார்த்தி, இல்ல காம்பினேஷன் கரெக்டா போகுதுன்னு நினைக்கிறீங்களா அகேன்ஸ்ட் ஹெவி பேட்டிங் லைன் அப் ஆர்சிபி? ஸ்ரீதர் சார் சொல்லிருங்க, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா பேட்டிங் ஆர்டர் தான் பெட்டர் அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஏன் வந்து சூஸ் பண்ணாங்கன்னு புரியல எனக்கு. ப்ரெஷர்ல விட்டா ஒரு சான்ஸ் ஆர்சிபிய. பும்ரா வேற போலிங் இருக்குல்ல, ஒரு டெத் ஓவர்ல பும்ரா ஒரு போலிங் போட்டானாக்கா ஒரு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா டிம் டேவிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, மற்ற சாதா போட்டெல்லாம் அடிக்கிறாரு, பும்ரான பயந்து பார்த்து ஆடுறாரு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு யூ ஹேவ் டு புட் ப்ரெஷர் ஆன் ஆர்சிபி பேட்டிங், நம்பர் 1. நம்பர் 2, இவங்க ஸ்பின் போடுறாங்கல்ல ஆர்சிபி, இதை வந்து சேஸ்ல இவங்க ஆடினாங்கன்னா ரொம்ப கஷ்டம். 10 ரன் இருக்குனாக்கா இவங்க பேட்டிங் டெஃபினட்டா 2 விக்கெட் எடுத்துருவாங்க. புனால் பண்ணவும் சரி, சுயாஷ் யாதவும் சரி. ஸோ இப்படி இருக்கும்போது why they are basically took the first batting அடிச்சானாக்கா இதே ரன் இவங்க அடிச்சிருப்பாங்க, பேட்டிங்ல ஈஸியா அடிச்சிருப்பாங்க, ஐ எம் ஷூர். ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ மீன் திஸ் இஸ் மை வியூ. நான் அப்பயே சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், ஏன் ஹர்திக் பாண்டியா வந்து நல்ல பேட்டிங் விக்கெட் தெரியுது, நல்ல பேட்டிங் இருக்கு இவங்களுக்கு, ஃப்ரெஷ்ஷாக அவங்க அடிக்க வேண்டியதானே அப்படின்னு நினைச்சேன். நான் சொல்லிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டு கிட்ட. பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி லைக் தட். இன் ஸ்பைட் ஆஃப் தட் இவங்க வந்து they lost wickets continuously. that made the big difference. நீங்க பாத்தீங்க அது it is bound to happen. இந்த ஸ்பின் நடுவில் போட்டாங்கன்னாக்க இவங்களால ஆட தெரியல, அதை அக்செப்ட் பண்ண வேண்டியதுதான். ஈவன் இஃப் ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு பி தேர், he is going to struggle against this spin combination. அதே மாதிரி ஸ்கையும் டெஃபினட்டா இது பண்ணு. நான் ஸ்ட்ரகிள் நான் என்ன சொல்றேன்னாக்க, if the rate is 13 or 14 or 12, they will not be able to hit. They will get only 8 or 9 or 10. Yeah. எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணது நல்ல டிசிஷன் தான் ப்ரோ. ஏன்னா வந்து பயங்கரமான பேட்டிங் ட்ராக், லைக் ஒரு தார் ரோட போட்டு வச்சிருக்காங்க வான்கடையில. ஆல்சோ டியூ ஒரு ஃபேக்டரா இருக்கும்போது டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு ஸ்கோர் ஆனா சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ஐடியலு. பட் வந்து டூ மச் அடிக்க விட்டாங்க, ரொம்ப லெத்தாஜிக்கா இருந்துட்டாங்க. 240 வரைக்கும் போயிருக்க கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது. லைக் ஒரு 220 இஸ் சேசபிள் இந்த ட்ராக்ல. ஐ மீன் விக்கெட்ஸ் இன் ஹேண்ட்னா கண்டிப்பா 220 சேஸ் பண்ணிருப்பாங்க. பட் 240 ரொம்ப எக்ஸஸா போயிருச்சு. ரெண்டு டீமுக்கு எனக்கு மெயின் டிஃபரன்ஸா தெரிஞ்சது வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் தான். லைக் நீங்க வந்து மும்பையோட ஸ்பின்னர்ஸை வந்து ஃபில் சால்ட் செட்டில் ஆகவே விடல. லைக் சாண்டர் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு 22 ரன் ஃபர்ஸ்ட் 4 பால்ல. அடுத்து மயக் மார்க்கண்டே போடுறாரு, அந்த மயக் மார்க்கண்டே 2 ஓவர் 20+ ரன்ஸ் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அதே தடவை இந்த சைடு எடுத்துக்கினா சுயேஷ் சர்மாவோட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ரிக்கல்டனும் திலக் வர்மாவோட விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. க்ரூனல் பாண்டியா வந்து கண்டெயின் பண்ணி போடுறாருன்றப்போ ரெண்டு டீமுக்குமே எனக்கு டிஃபரன்ஸா தெரிஞ்சது வந்து ஸ்பின்னர்ஸ் தான். இவங்க ஸ்பின்னர்ஸை செட்டில் ஆக விடல. இன்னொரு ஸ்பின்னர்ஸ் வந்து மிடில் ஓவர்ஸ்ல பயங்கரமா விக்கெட் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு டிஃபரன்ஸா தெரிஞ்சு ரெண்டு டீம்ல. சரி, இப்போ உங்க தாட்டே நான் வந்து கண்டிப்பா போறேன் கார்த்தி. ஏன்னா நிறைய வந்து போலிங் சேஞ்சஸ் நிறைய வந்து மிஸ்கால்குலேஷன் பண்ணாங்கன்னு தோணுது. நீங்க வந்து சால்ட் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டும் நல்ல நம்பர்ஸ் இருக்குன்னு தெரியும். அவர்கிட்ட வந்து நீங்க சாண்ட்னரை பவர் பிளேக்குள்ள போடுறதுங்கிறது நீங்க வந்து கமிட்டிங் சூசைட் மாதிரி. ஒரு அகில் ஹுசைன் மாதிரி மோர் ஃபிங்கர் ஸ்பின்னர், மோர் இன்னும் லூப் கொடுத்து போடுற போலர் இருந்தா பரவாயில்ல. சாண்ட்னர் விக்கெட் டு விக்கெட் போடுற ஒரு ஆளு, ஒரு கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆளு, மிடில் ஓவர்ஸ்ல கண்ட்ரோல்ல போடுற ஆள் வந்து மிச்சல் சாண்ட்னர். அவரை நீங்க வந்து பவர் பிளேல நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுவீங்களா? அது கரெக்டான மூவ் கிடையாது.
கிடையாது. ஷர்துல் தாக்கூரை நீங்க 11வது ஓவரை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, அது வேஸ்ட் மூவ். ஷர்துல் தாக்கூர் உங்களுக்கு அந்த ஸ்லோ பால் அடிச்சு பிக் பண்றதுல, இவங்க சொல்ற மாதிரி பிச்சில் வந்து என்ன தாரோட வந்து ஸ்லோ பாலை போட்டு கட்டர்ஸை போட்டு தூக்குறதுல அதுதான் ஸ்பெஷலைஸ் தெரியும். அவர் நீங்க இவ்வளவு லேட்டா இறக்குறதுங்கிறது முட்டாள்தனமான முடிவு. தென் அதுக்கடுத்து போல்ட் இன்னுமே வந்து ஃபார்ம் வராமல் இருக்காரு. இன்னைக்கு தான் வந்து முதல் விக்கெட்டை எடுத்திருக்கிறாரு. அவரை இன்னும் பர்சஸ் பண்ணிட்டு அந்த பழைய நேமுக்காக ஏன் வச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அதுக்கு பதிலாக ஒரு இந்தியன் பேசுற ஒரு அஸ்வினி குமாரை உள்ள இறக்கிட்டு கார்பின் பாஷ் மாதிரி ஒரு போலிங், ஒரு பேட்டிங் அண்ட் போலிங் பண்ற ஒரு கன் ஆல்ரவுண்டர் வச்சிருந்தாலோ, இல்ல வந்து அல்லா கசன்ஃபர் மாதிரி இன்னொரு ஸ்பின்னர் மார்க்கண்டேக்கு பதிலாக கசன்ஃபரை உள்ள கொண்டு வந்து ஸ்பின்னரா வந்து நீங்க யூஸ் பண்ணியிருந்தாலோ கொஞ்சம் வந்து அவன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பான்னு தோணுது. எஸ்பெஷலி மேட்ச் அப் உங்களுக்கு வந்து மார்க்கண்டே ஐ மீன் ஸ்பின்னர் விஸ் ரஜத் படிடர் எந்த டீமும் போட மாட்டாங்க. நீங்க வந்து மயங்க் மார்க்கண்டே வந்து கொடுக்குறீங்கன்னா தட் இஸ் லைக் அப்சல்யூட்லி வந்து இந்த ஹராக்கிரி தான் வந்து நம்ம சொல்ல முடியும். சூசைடல் தான் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி அவங்க வந்து ஆர்சிபி பாத்தீங்கன்னா அவங்க யூஸ்வல் கேம் பிளானே போல. தேவதத் படிக்கல் ஒன் டவுன் ஆகுவார், நீங்க அவர் ஒன் டவுன் போவே இல்லை. அழகா வந்து அந்த அந்த அடிக்கிற மொமெண்டத்தை ஃப்ளோல அப்படியே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணுதாங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, பும்ராக்கு எக்காரணத்தை கொண்டு விக்கெட்டை விட்டுறக்கூடாது. 6 பால் 6 ரன் நான் வரது கூட பிரச்சனை இல்லை, அடுத்து நான் வந்து தொடுத்தேன்னு சொல்லிட்டு பும்ரா ஹேண்டில் பண்ணாங்க, விச் இஸ் அ குவைட் நியூ. இந்த மேட்ச் அப்ஸ் இந்த இருக்கிற கிரவுண்டோட எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு பர்ஃபெக்டா இறக்குற மாதிரி தோணுது. ஹேசல்வுட் வந்தா கூட எக்ஸ்ட்ரா ரன் கூட, பட் டஃபி கொஞ்சம் கடைசியில் அந்த அடிச்சு போட்டு வைடு எல்லாம் போட்டு வந்து நீட்டா ஒரு புல் பேக் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. கிரெடிட் வேர் இஸ் டியூ ஃபார் ஆர்சிபி. பக்காவா இன்னைக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டு இங்க இறக்கியிருக்காங்க. மும்பை ஒரு கடப்பாறை டீம்னு பயங்கரமா சொல்லியே கடப்பாறை 6 வருஷமா வந்து அப்படி ஒரு ஓரமா தான் கடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணா இந்த டீம் பழையபடி ரெஜுனேட் ஆகலாம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கிரெடிட்ஸ்க்காக இல்ல அந்த ரெப்புடேஷனுக்காக வச்சிருக்க பிளேயர்ஸை தம்பி நீ கொஞ்சம் உட்கார வச்சுட்டு அதுக்கடுத்து மாத்தலாம்னு நினைக்கிறேன். உங்க சேஞ்ச் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல ஆரம்பிங்க கார்த்தி. ஏன்னா அடுத்து அவங்க ஃபேஸ் பண்ண போறது இந்த லீக்ல இது வரைக்கும் தோக்கடிக்க முடியாத பஞ்சாபை ஹோம்ல ஃபேஸ் பண்ண போறாங்க. சாதாலே பொழந்து கட்டுறான், பஞ்சாப்ல பறந்து அடிப்பாங்கிற மாதிரி வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இவன் தோ பல்ட்டானா இருந்தாலும் ஹானஸ்டா எதிர்பார்க்கிறேன். நீங்க என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு ஆரம்பிங்க கார்த்தி. அதுக்கடுத்து ஸ்ரீதர் சார் முடிக்கட்டும். முத்தாய்ப்பா அவர் வந்து ஒரு ஐடியாஸ் வச்சிருப்பாரு, அதை வச்சு தான் முடிப்போம். இல்ல எனக்கு வந்து அவங்க பவுலிங்ல வந்துட்டு எனக்கு பெருசா பிரச்சனை தெரியுறது வந்து அவரோட பவுலிங் சேஞ்சஸ். ஹார்திக் பாண்டியோட கேப்டன்சி அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல. அவர் வந்து ரொம்ப வந்துட்டு டிஃபென்சிவா போறாரா இல்ல என்னன்னு தெரியல. லைக் ரொம்ப வந்து ஒரு ஒரு சர்டன் பிளானோட வந்து அதை எக்ஸிக்யூட் பண்றாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் வந்து ரொம்ப லெத்தாஜிக்கா பவுலர்ஸை யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனாலேயே வந்துட்டு நிறைய பவுலர்ஸ் போடக்கூடாத இடத்துல போட்டு அடி வாங்குறாங்க. நீங்க சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ரஜத் பத்ரிதருக்கு வந்துட்டு மயக் மார்க்கண்டை யூஸ் பண்றதுன்றது நமக்கு தெரியுது, ஏன் அவருக்கு தெரிய மாட்டேங்குன்ற மாதிரி தான். லைக் அவர் வந்து அவரை செட்டில் பண்ண விட்டா அவர் என்ன எவ்வளவு டிஸ்ட்ரக்டிவா இருப்பாருன்னு தெரியும். பட் அவருக்கு வந்துட்டு மயக் மார்க்கண்டை போட்டது ஒரு ஒஸ்டுமோ இந்த மாதிரி நிறைய சரதல் தாக்கூர் லேட்டா கொண்டு வந்தது. இந்த மாதிரி மேட்சுக்கு ஒவ்வொரு மேட்சுக்கு நான் ஒரு 10 எக்ஸாம்பிள் எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து அவர் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுது. லைக் இதே மாதிரி வந்து அவரோட ஐ மீன் இருக்க பிளேயர்ஸ்ட வந்து டேலண்ட்டுக்கு வந்து கொஸ்டினே கிடையாது ப்ரோ. பட் அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, என்ன மாதிரி பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்றாங்கன்றதான் கேள்வி. லைக் ஆன் பேப்பர் அந்த டீம் வந்து பெட்டர் டீம் தான். பட் வந்து அவங்க ஒழுங்கா அவங்களோட பிளான்ஸை வந்து இதுல எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம். கார்பின் பாஷ் வந்துட்டு கார்பின் பாஷ் வந்து பவர் பிளேல வந்துட்டு ஐ மீன் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு T20 வேர்ல்டு கப்லேயே நல்லா போட்டு கொடுத்தாரு. நல்லா விக்கெட் எடுத்தாரு. அவரை கூட உள்ள கொண்டு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இன்னும் வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரலாம். இன்னும் வந்து ட்ரெண்ட் போல்ட்டே வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் பண்ணி இந்த எதாச்சும் பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு கீழே சிஎஸ்கே பக்கத்துல இன்னொரு இடத்த போட்டு நீங்களும் வாடா பங்காளி 2 பேர் சேர்ந்து வேணாலும் கொஞ்சம் மேட்சை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் மற்ற மேட்சை. சார் லைனா பரவாயில்ல. ஐ திங்க் வந்து திலக் வர்மா பத்தி அவர் பேசுவார்னு நினைக்கிறேன். சார் ப்ளீஸ் திலக் வர்மா பத்தி ஒரு 2 வார்த்தைகள் இன்க்ளூட் பண்ணுங்க. அதாவது நான் என்னோட திருப்பி மெமரியில என்ன சொல்ல வரேன்னாக்க, மும்பை ஹஸ் லாஸ்ட் மெனி கேம்ஸ், மெமரபிள் கேம்ஸ் ஒன்லி டியூரிங் சேசிங். இஃப் யூ சி against KKR seasons ago they lost, against Chennai 2 seasons ago they lost big time. அவங்க கோட்டையில் அடிக்கிறது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க சேஸ்ல தான் கோட்டை விடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்க although they would have won chasing நார்மல் ஸ்கோர், ஒன்ஸ் நார்மல் ஒரு குட் டீம், இப்போ ஆர்சிபி மாதிரி டீம் இருக்குது அந்த பேட்டிங்ல என்ன பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொடுக்கூடாதுன்றாங்க. இதுதான் மை பாயிண்ட். நீங்க என்ன பண்ணோம், அவங்க ப்ரெஷர்ல விட்டா தான் உனக்கு ஒரு சான்ஸ். யூ ஹேவ் அ கன் போலர் பும்ரா. ப்ரெஷர்ல விட்டானாக்க 2 விக்கெட் எவனா நடுவில் எடுத்தானாக்க டெஃபினட்டா அவங்க பேட்டிங் வந்து இஸ் கோயிங் டு கொலாப்ஸ். இப்போ ஸ்டால்ட் மாதிரி பிளேயர்லாம் நீ ஃப்ரீயா ஆட விட்டனா டெஃபினட்டா அடி தான் போறான். ஸோ தட் இஸ் வை ஐ சே ஃபர்ஸ்ட் வந்து போலிங் போடக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, நீங்க ஐ ஃபுல்லி அக்ரி வித் யூ. சாண்ட்னர்ல பவர் பிளேல ஃபுல் ஃப்ளோல இவங்க இருக்கும்போது போடுறது பைத்தியகார்த்தம். ஆக்சுவலி
அது வந்து மகா மடத்தனம். ஏன்னா தே டோன்ட் ஹேவ் எனிதிங் டு லூஸ். 8 வரைக்கும் பேட்டிங் வச்சுட்டு இருக்கான். யூ வில் கோ ஆஃப்டர் த bowling இல்லையா? ஸோ அதுவும் நியூ பால் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா போடுற போலர் கிடையாது சாண்ட்னர். சாண்ட்னர் ஓல்ட் பால் வித் ஃபீல்ட் பேக் இஸ் a குட் bowler. நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா 4th ஓவர் he bowled very well because when the field is back he bowls very well. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் ஸ்மால் மிஸ்டேக்ஸ். as regards changes with the current form, I think it is better to play Corbin Bosch and also Ashwini Kumar in place of maybe Santner and Bolt. Santner and ஒரே Bolt. ஒரு மென்ஷனிங் என்னன்னா, சான்னர் கேம் பேக் ரியலி வெல். ஃபர்ஸ்ட் 4 பால்ஸ்ல வந்து 22 ரன்ஸ் கன்சீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த 20 பால்ஸ்ல கன்சிடர் ஒன்லி 21 ரன்ஸ். ஸ்பெல்ல வந்து 43 முடிச்சாரு. அது ஒரு நல்ல கம்பேக். அதுதான் சொல்ல வரேன்ப்பா. நியூ பால்ல சாண்ட்னர் இஸ் நாட் எஃபெக்டிவ் அண்ட் ஆல்சோ இன் பவர் பிளே. when you know Salt and Kohli is in full flow and when their batting lineup is up to 8 அடிக்கிறாங்கனாக்க அவங்க 10 பிளேட் அடிக்க தான் வராங்க. அப்போ வந்து பவர் பிளேல அவர் போடுறது பைத்தியகார்த்தனம். ஷர்துல் தாக்கூர் போட்டுக்கலாம், விக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது இது இந்த விஷயத்திலே வந்து ரைட்டா ஒரு இந்த கூட்டத்துல அந்த மஞ்சள் சட்டை எஸ்கேப் ஆறாங்கிற மாதிரி கூட்டத்துல வந்து அந்த ஒரு 2-3 பேர் எஸ்கேப் ஆறாங்க. யார் ஃபர்ஸ்ட்னா சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. இந்த 2 பேரோட ஃபார்ம் வந்து ரொம்ப வரிசமா இருக்கு. இவங்களுக்கு இன்னும் லாங் ரப் கொடுக்கறது நல்லதா இல்ல அவங்களை இன்னும் ஒரு பேட்டிங்கோட ஷெஃபில் பண்ணி, ஏன்னா இப்போ ஷெர்ஃபின் ரூதர்ஃபோர்ட் பார்த்துருந்தீங்கன்னா அவருக்கு இன்னும் ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்ததுன்னா இப்போ வந்து கடைசி வரைக்கும் அடிச்சாரு. கடைசி வரைக்கும் வந்து 18 ரன்ல வந்து அந்த டிஃபிட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. நெட் ரன் ரேட்டை வந்து குறைச்சி கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு ஓவர் முன்னாடி ஆடி இருந்தாலோ இல்லை எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு 10 பால் கையில கிடைச்சிருந்தாலோ இந்த டிஃபிட் மார்ஜின் குறைஞ்சிருக்கும். இந்த 10 மார்ஜின் யார் சாப்பிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் தான். நமன்தீர் 3வது. இந்த கூட்டத்துல மஞ்சள் சட்டை எஸ்கேப் பண்ண 3 பேர் இந்த மாதிரி வந்து ஸ்கேமர்ஸ் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை என்ன பண்ணலாம்? இப்போ இவங்க வந்து இந்தியன் இப்போ கூட வந்து அந்த டெல்லி பிரீமியர்ல சூப்பரா பண்ண ராவத் வந்து இருக்கிறார். ராவத் செம ஹிட்டிங்கான பேட்ஸ்மேன். அடுத்து அவங்களே வந்து டொமஸ்டிக்கான அந்த அங்குலைக்கு நம்ம பேசணும், பயங்கரமான பிளேயர் அப்படின்னு சொல்லி பேசணும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமா? இல்ல இதனால எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு போறது நல்லா இருக்குமா சார்? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் சேஸ்ல போகும்போது எப்போதுமே நீங்க என்ன பண்ணணும்னாக்கா யூ ஹாவ் டு கால்குலேட் நம்பர் ஆஃப் பால்ஸ் அவைலபிள். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரோஹித் சர்மா ரிங்கிள்டனும் ஒரு 6-7 ஓவர் ஆட்டாங்க. ஸோ த ரிமைனிங் பால்ஸ் ஒன்லி 80 பால்ஸ். யூ ஹேவ் டு ஸ்கோர் ஆல்மோஸ்ட் 180 ரன்ஸ். அப்போ யார் பெஸ்ட் பேட்னாக்க நான் 1 down 2 down 1 down அனுப்பிச்சிருக்க மாட்டேன். சூரியகுமார் யாதவோ திலக் வர்மாவோ, பாண்டியாவே வந்துருக்கணும்ன்ற நான். புரியுதா அவங்க சொல்றது? சி நம்பர் ஆஃப் பால்ஸ் அவைலபிள், ஹூ கேன் ஹிட் 12 or 14 ரன்ஸ் per over. யூ ஹேவ் டு சி இருக்கிறது 12 to 13 ஓவர்ஸ் தானே. அது இந்த கால்குலேஷன்ஸ் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ருத்ரஃபோர்டும் 2 down 3 down வந்துருக்கணும். அப்பதான் ஒரு சான்ஸ் டு பி இன் த கேம். அப்புறம் பின்னால அவங்க ஆடணும். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் கூட பாத்தீங்கன்னா ஆடுறதே 11 ஓவர். ஆனா 11 பேட்டிங் ஆர்டரை ஃபாலோ பண்ணி கடைசியில ருத்ரஃபோர்ட் கொண்டு வராங்க. அங்க 4 6 மிஸ், இங்க 18 3 6 மிஸ். இப்படி எப்படி நேர்ல வந்து தோப்பாங்கன்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் நம்ம கிரிக்கெட் கார்த்தி சொன்ன மாதிரி வாப்பா பங்காளிங்கிற மாதிரி 2 பேரும் 2 வாரம் ஐபிஎல் நடந்திருக்கு. எல்லா டீமும் சரிசமமா 4 கேம் எடுத்திருக்காங்க. இந்த 4 கேம் ஆடி எல்லா டீம் ஆடி இருந்தாலும் 8க்கு கீழே தான் இவங்க இந்த 2 டீம் இருக்கிறாங்க. அதாவது வந்து 5 டைம் கோப்பையை வென்ற சிஎஸ்கேவும் அந்த மும்பை இந்தியன்ஸும் 8க்கு கீழே தான். 8 9 10ன்னு 10வது ஒருத்தர் இருக்கிறாரு. அதாவது 18 சீசன் ஐபிஎல்ல 13 சீசன் வின்னர்ஸ் கீழே 8 9 10 இருக்காங்க. இது ஐபிஎலுக்கு நல்லதா என்னதான் தெரியல. ஸோ கமிங் பேக் டு கிரிக்கெட்னு சொல்ற மாதிரி நாளைக்கு இது அதி புத்திசாலித்தனமான இம்பார்ட்டன்டான கேம் நடக்குது. எங்கன்னா 300 அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு ஒரு காலத்துல சுத்திட்டு இருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாடை சின்ன பசங்க புடை சூழ் இருக்கிற ராஜஸ்தான் ராயல்ஸ் வெளில போறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம முன்னாடி வந்து அகமதாபாத்ல ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இங்க இந்த டீமை டேக் டவுன் பண்ணுவாங்களா? ப்ரிடிக்ஷன் சொல்லுங்க. ப்ரிடிக்ஷனோட நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். உங்க தாட் அண்ட் ப்ரிடிக்ஷன் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். டெஃபினட்டா ஐ எம் ரூட்டிங் ஃபார் ஆர்ஆர் ஒன்லி பிகாஸ் அவங்க ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காங்க. நல்ல கான்ஃபிடன்ஸ் வெரி ஹை அண்ட் ஆல்சோ த bowling யூனிட் இஸ் டெலிவரிங் ஃபார் தம். தட் இஸ் த மெயின் திங் ஐ வுட் சே. அது செட் ஆயிடுச்சு ஒரு மாதிரி. ஆர்ச்சர் as well as பர்ஜர். அது வந்து பவர் பிளேல வந்து என்ன இருந்தாலும் சரி, விக்கெட் எடுக்கலாம் கூட பார்த்து தான் ஆடுறாங்க அவங்க. இட்ஸ் நாட் வெரி ஈஸி டு ஸ்கோர் ரன்ஸ். ஸோ தட் கிவ்ஸ் த எட்ஜ். அதே மாதிரி பேட்டிங் பவர் பிளேல இவங்க தே ஹேவ் த எட்ஜ் அகைன்ஸ்ட் அதர் டீம்ஸ். ஸோ இந்த ரெண்டு பவர் பிளே வின் பண்றதுனால மெஜாரிட்டி ஆஃப் த கேம்ஸ் தே ஆர் கண்ட்ரோலிங்.
திஸ் இஸ் வாட் ஐ கேன் சே. தட்ஸ் வை ஐ கோ ஃபார் ஆர்ஆர். நீங்க சுட்டி பையனோட டீம் நீங்க சப்போர்ட் பண்றீங்க. பாப்பா நம்ம கார்த்தி வந்து மஞ்சள் கூட கொஞ்சம் ஷேடா இருக்கிற ஆரஞ்சுக்கு சப்போர்ட் பண்றாரா இல்ல அவரும் பிங்க் சொல்றான்னு பாப்போம். கார்த்தி நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, லைக் ஆன் பேப்பர் நம்ம பார்க்கும்போது விசிபிளா தெரியுற டீம் கண்டிப்பா எல்லாருமே ஆர்ஆர் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்ஆர் சொல்லுவாங்க. லைக் எனக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பவுலிங்னு ஒன்று தெரியவே கிடையாது ப்ரோ. லைக் இப்போ வந்து பவுலிங்ன்றது அங்க எங்க இருக்குன்ற மாதிரி தேடுற மாதிரி இருக்கு. லைக் ஆல்சோ அவரோட இஷான் கிஷனோட பவுலிங் ரொட்டேஷன்ஸ்ல கொஞ்சம் கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த போன மேட்சோ அதுக்கு முன்னாடி மேட்சோ ஜெயதேவன் உட்கண்ட வந்து 4 ஓவர் போட வச்சாரு. அந்த அன்னைக்கோட பெஸ்ட் பவுலர் ஹர்ஷல் பட்டேலுக்கு வந்துட்டு 3 ஓவரோட நிப்பாட்டினாரு. அவரை வந்து ஒரு ஓவர் மாத்தி கொடுத்துருக்கலாம். அவங்க வந்து சிவாங் குமாரும் ஹார்ஷ் டுபேவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்பின்னர்ஸ் வந்து பிரெட்டி குட், 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பெருசா வந்து அது எஃபெக்டிவா தெரியல. இந்த பேட்டிங் லைனப்புக்கு அகேன்ஸ்டா வந்து எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? லைக் வைபவ் சூரியவன்சி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், நம்பர் 3 துருவ் ஜுரல் போன மேட்ச் பயங்கரமா ஆனாரு. இந்த பேட்டிங் லைனுக்கு அகேன்ஸ்டா ரெட் அவுட் ஃபார்ம்ல வராங்க. இவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஸோ ஐம் கோயிங் வித் ஆர்ஆர் ப்ரோ டுமாரோ. ஸோ நீங்களும் வந்து பிங்க்கு, சாரும் பிங்க்கு, நம்மளும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆன் பேப்பர் நம்ம பார்த்தோம்னா இவங்க இந்த டிராவிஸ் ஷேக், இந்த 2 ஷேக் அப்புறம் வேற இந்த ஷேக்ல ஒண்ணுமே இல்லை. அந்த மில்க் ஷேக்ல சொல்லுவாங்கல்ல மேல மட்டும் அந்த ஒரு பசு, அது கீழே பார்த்தா மில்க் ஷேக்ல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஷேக் ஸ்டார்ட் ஆனா வேற ஒண்ணுமே இல்லை. கம்ப்ளீட்லி ஷேக்கனா இருக்கிறாங்க. கிளாஸ் அண்ட் டெஸ்ட் மேட்ச் இல்லை, ஓடிஐக்கு டீமுக்கு வந்து ஆடுறதுக்காக ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப கிளாஸியா இன்னிங்ஸ் ஆடுறாரு. 31 பாலுக்கு 38 ரன் அளவா வந்து ஆடிட்டு போறாரு. லியாம் லிவிங்ஸ்டன், அவர் லிவிங்ஸ்டன்னா இல்ல வந்து ஸ்டோனா இன்னும் கண்டிப்பா போன இன்னும் மேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க. போன மேட்ச் டிராப் பண்ணிட்டு உள்ள சலீல் விட்டாங்க. கொண்டு வந்தாங்க. அனிகேத் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க நம்பிதான் இருக்கு. அவங்களுக்கு பேட்ல மாட்டுச்சுன்னா உண்டு, இல்லைன்னா அது கிடையவே கிடையாது. ஸோ டிராவிஸ் ஷேக் அடுத்து இங்க கூட இது கிடையவே கிடையாது. இங்க இன்னும் டானவன் ஃபெரேராவோட விஸ்வரூபத்தை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. ஆர்ஆர்ல வந்து டானவன் ஃபெரேரா இன்டர்நேஷனல் லெவல் எஸ்ஏ T20 கலெக்டின ஒரு பிளேயர். அவர் இன்னுமே தன்னுடைய பேட்டிங் ப்ரொஃபஸை காட்டவே இல்லை, இது வரைக்கும் காட்டல, தேவையே படல. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது சின்ன பசங்க டீமு நம்ம இந்த ஐபிஎல் ப்ரிடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சொன்னோம் ரியான் பராக்லாம் கேப்டனாப்பா அப்படின்னு சொன்னோம். சொல்லி வச்ச மாதிரி வந்து அவர் இந்த ரியான் பராக் மாதிரி இல்ல, பராக் மாதிரி கேட்ட பராக் மாதிரி போட்டு எல்லா டீமும் உண்மையிலே ப்ரோ பயங்கர எஃபெக்டிவா இருக்காரு ஆன்ஃபீல்ட்ல. அவர் பவுலிங் சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஆன் பாயிண்ட்னு சொல்லணும். எல்லாம் இல்ல எல்லா மேட்சஸுமே சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ரிசோர்சஸ் பயங்கரமா யூட்டிலைஸ் பண்றாரு. அவர் பேட்ல இருந்து இன்னும் வந்து பெரிய இன்னிங்ஸ் எதுவும் வரல. பட் ஸ்டில் வந்து அவரோட கேப்டன்சி எல்லாம் குறைய சொல்ல முடியாது. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் வந்து அவங்க வந்து இந்த டேட்டாவோட அனலிட்டிக்ஸோட பேக்ரவுண்டிங் சூப்பராக இறக்குனாங்க. மேட்சப்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து ஃபீல்டர்ஸ் வைக்கலாம் சரி, ரொட்டேஷன் சரி, க்ளீன் ஸ்டேட்ல அடிக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆரஞ்ச் ஆர்மி மறுபடியும் ஒரு தடவை வந்து புரிஞ்சிருவாங்க தான், ஆரஞ்சை மறுபடியும் புரிஞ்சிருவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஆல்சோ சப்போர்ட் வித் ஆர்ஆர். ஸோ கீப் வாட்சிங் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்மித்தியன் வந்து பேக்ரவுண்டில் இருக்காரு, அவர் வந்து அவரோட ரிகார்ட்ஸை சொல்றாரு. ஸோ அண்டில் தென் இட்ஸ் டாடா பை பை அண்ட் சி யூ. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க. பாய் ஃப்ரம் ஷியாம், ஸ்ரீதர் அண்ட் கார்த்திஸ்.